இந்திய ராணுவத்தை நவீனமயமாக்குதல் என்பது ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா நேர்முகமான போர். வருங்காலத்துல வரக்கூடிய சண்டைகள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதுல யார் டாமினேட் பண்றாங்களோ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ம லார்ட் அண்ட் டேபிள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்ற போலயும் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த உபகரணங்கள்லாம் வாங்கும் போது இதை வாங்குறத வச்சு ஆபரேஷன் சிந்தூர் 2.0 நடைபெறுவதா கருதலாமா சார்? ஆல்ரெடி 1 தொடர்ந்துட்டு தான் இருக்கு. பாகிஸ்தான் ஏதோ ஒரு விதத்தில் ஊடுருவல் செய்து இன்னொரு தாக்குதல் இந்தியாவில் ஏற்படுத்த முடியுமா என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறது. அதனால தான் ராஜ்நாத் சிங் அவர்கள், நீ மனசுல நினைச்சா கூட போதும், சொல்ல தேவையில்லை, உனக்கு அழிவு நிச்சயம், அதுக்கு எங்க பிராமோஸே போதுமானது. ஸோ மனசுல வச்சுக்கோ, நாங்க நினைச்சப்போ எப்படி அடிப்போம், எங்க அடிப்போம், எதை அடிப்போம் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது, ஆனா அடிப்போம். ஆப்கானிஸ்தான்ல நம்ம தூதரகத்தை 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப திறக்க போகிறோம். அந்த தளவானத்தை ஆக்டிவேட் செய்து அதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் ஷபாஸ் ஷெரீப்பை நம்புவதை காட்டிலும் ஆசிஃப் முனீரை தான் அதிகம் நம்புறாரு. காரணம் என்னடான்னா, ஆசிஃப் முனீர் பாகிஸ்தானையே பணயம் வைக்கிறதுக்கும் பாகிஸ்தானோட வளங்களை அமெரிக்காவுக்கு பணயம் வைக்கிறதுக்கும் ரெடி ஆயிட்டாரு. ஃபீல்டு மார்ஷல் முனீரை அமெரிக்கா நம்புகிறது. ஆனால் ஃபீல்டு மார்ஷல் முனீர் பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கும் அதிகாரிகளோ இல்ல பாகிஸ்தான் மக்களோ அவர்கள் நம்பவில்லை. ஆனால் ஷாபாஸ் ஷெரீஃபுக்கு வேற வழி இல்லை, ஃபீல்டு மார்ஷல் முனீரை நம்பிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஃபீல்டு மார்ஷல் முனீர் தான் ஷாபாஸ் ஷெரீஃபை பதவியில் அமர்த்தினார். அவருக்கு விசுவாசமாக இருப்பது அவர்களின் தலையெழுத்து. இல்லை என்றால் தலை காணாமல் போய்விடும். இதற்கு வரலாறு இருக்கிறது. நவாஸ் ஷெரீப் நாடு கடத்தப்பட்டார். இம்ரான் கான் ஜெயிலில் இன்னும் வாடிக்கொண்டிருக்கிறார். நாளை ஷாபாஸ் ஷெரீஃபும் இதே நிலைமை ஏற்படலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். ஜெயின் வணக்கம் சார். இப்போதுதான் ஆபரேஷன் சிந்தூர்ல மிக திறம்பட செயல்பட்ட S-400 மிசைல் சிஸ்டம் ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். ஓகே, அது மிகப்பெரிய ஒரு தாக்குதலையே நடத்திச்சு. பாகிஸ்தானுக்கு பதிலடியா நல்ல ஒரு அங்கத்தை வகிச்சிச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் 79,000 கோடிக்கு மீண்டும் ராணுவ உபகரணங்கள் வாங்க இந்திய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் கொடுத்திருக்கு. இதை பத்தி உங்களை கருத்து சொல்லுங்க சார். அதாவது கேபிட்டல் அக்யூசேஷன் அப்படின்வாங்க. ராணுவ பட்ஜெட்ல ராணுவ உபகரணங்கள், குறிப்பிட்டு எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அதற்கான செலவு, ஆம்பிபியஸ் ஷிப்ஸ்னா நிலத்தின் மீதும் கடலிலும் செல்லக்கூடிய கப்பல்கள், அதுக்கு வாங்குவதற்கு, மற்ற போர் உபகரணங்கள் வாங்குவதற்கு 79,000 கோடி இந்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இது எல்லாமே கேபிட்டல் அக்விசிஷன் கீழே வருது. அது இல்லாமல் புது ரகமான மற்ற ஏவுகணைகளை வாங்குவதற்கும் இது எல்லாத்துக்கும் இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது எதுக்குடான்னா 2 காரணங்கள் இருக்கின்றன. நவீனமயமாக்குதல், உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குதல். இந்திய ராணுவத்தை நவீனமயமாக்குதல் என்பது இன்று ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா நேர்முகமான போர். 2 ராணுவங்கள் நேருக்கு நேரே மோதிக்கொள்ளும் போர். அதாவது அந்த சைடு ஒரு பாகிஸ்தான் ஆர்மியும் இந்த சைடு இந்திய ஆர்மியும் சண்டை போட்டுக்கிறது சாத்தியக்கூறு கம்மி. நம்ம அடிச்ச டார்கெட் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு தொலைவில் இங்க விட்ட ராக்கெட் அங்க போய் அவங்களோட விமானத்தை போய் அடிக்குது. அதை பியாண்ட் விஷுவல், கண்ணுக்கு எட்டாத தூரம் வரை செல்லக்கூடிய ஆயுதங்களை நாம் இன்று வைத்திருக்கிறோம். அதை தான் இன்று செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அது ஆக்கப்பூர்வமாக செயல்பட்ட வண்ணம் உள்ளது. 1. 2வது இந்த விமானங்களும் இந்த கருவிகளும் வாங்கணும்னா இதை வெளிநாட்டிலேருந்து வாங்குறதுக்கு பதிலாக உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கு ரிசர்ச் டெவலப்மெண்ட் லேபரேட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷனை பிரைவேட், லாசன் டு ப்ரோ, பாபா கல்யாணி, டாடா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், அதானி, இது SSS டிஃபென்ஸ் சிஸ்டம், இது மாதிரி பல்வேறு பிரைவேட் பிளேயர்ஸ் இந்தியாவில் இன்னைக்கு புதுசாக வந்திருக்காங்க.
அவங்க செய்த உபகரணங்கள் ஆபரேஷன் சிந்தூரில் திறன்பட செயல்பட்டும் உள்ளன. அதன் தொடர்ச்சியாக இன்று அரசாங்கத்திற்கு ஒரு நம்பிக்கை வந்துள்ளது, உள்நாட்டிலேயே நம் தயாரிப்பை நாம் அதிகப்படுத்த முடியும் என்று. ஸோ உள்நாட்டு தயாரிப்பை ஊக்கப்படுத்தவும் அதிகப்படுத்தவும் இராணுவத்துக்கு தேவையானதை இன்று இவர்கள் இதெல்லாம் வாங்கிய வண்ணம் உள்ளார்கள். குறிப்பிட்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ன்றது வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய சண்டைகள் எல்லாமே யார் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதில் வந்து யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து போரை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு போர் என்பது கையில் துப்பாக்கி வச்சுட்டு நேருக்கு நேர் மோதிக்கிறது மாத்திரம் இல்லை, எதிரியை வரும் முன் அதை நிறுத்துவதும் அதை முறியடிப்பதும் தான். அதை கணிக்கும் வண்ணம் நமக்கு திறன் இருக்க வேண்டும். அந்த திறனை வளர்த்து கொள்வதுதான் இதன் செயல்பாடு. அண்மையில கூட அந்த ரோபோட்டிக்ஸ் நாய் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க எல்லையில கண்காணிக்கிறதுக்காக. அதுவும் ஏ இன்டிகிரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டிகிரேட்டட் நாய்கள். ஏன்னா உயிரோடு இருக்கும் செல்லப்பிராணிகளாக வளர்க்கும் நாய்கள் வந்து சில நேரங்களில் குண்டு வெடித்தோ ஏதோ வெடித்தோ அவைகள் இறந்து போகும்போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதான் தான் மிஷினு. போச்சுன்னா இன்னொரு மிஷின் பண்ணிக்கலாம். உயிர் சேதத்தை தவிர்ப்பதற்காக இன்டிகிரேட்டட் டாக்ஸ், ரோபோட்டிக் டாக்ஸ் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஷின், அதாவது மின்பொருள் சார்ந்த இல்லை கணினி சார்ந்த உபகரணங்களை இனிமேல் இராணுவம் அதிகம் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து அதை போர்க்கருவிகளாக மாற்றி போரில் உபயோகிக்குமே தவிர்த்து இராணுவ உயிர் சேதங்களை குறைப்பதற்கு அவர்கள் முன்னேற்பாடு எடுக்கிறார்கள் என்று இந்த பர்டிகுலர் இதனால் நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஏற்கனவே தொடர்ந்து நாம வந்து ராணுவ உபகரணங்கள் வாங்கி கொண்டு வரோம். அதே போல வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்தூர் வந்து வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்ற போலையும் ஒரு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த உபகரணங்கள்லாம் வாங்கும் போது இதை வாங்குறத வச்சு ஆபரேஷன் சிந்தூர் 2.0 நடைபெறுவதா கருதலாமா சார்? கன்ஃபார்மா வந்து ஆபரேஷன் சிந்தூர் 2.0 இல்லை, ஆல்ரெடி 1 வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே. ஏற்கனவே அங்க பதற்றமே இருக்கு. வேற சர்க்ரீக் பகுதியில் பாகிஸ்தான் வந்து அத்துமீறி நுழைய பார்த்தது, அது இந்தியா முட்டுக்கட்டை போட்டது. அதாவது ரன் ஆஃப் கட்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பான்கங்கா அப்படின்வாங்க, இண்டஸ் நதி வந்து கடல்ல வந்து கலக்கக்கூடிய பகுதி, அதாவது அரேபிய கடல்ல கலக்கக்கூடிய பகுதியானது. அந்த இடம் வந்து சர்ச்சைக்குரிய பகுதியா 1965 போரே அங்கதான் தொடங்கிச்சு. அந்த பகுதியானது இன்றும் சர்ச்சையாகவே இருக்கிறது. அது அன்டிமார்க்கேட்டட் லைனாவே இருக்கு. அதாவது அந்த எல்லையானது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சச்சரவு இருக்கிறது. அந்த பகுதியை திரும்பவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பதற்கும் அங்கே எண்ணெய் வளம், இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கேஸ் அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்த பிரச்சனை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஊடுருவல் செய்து இன்னொரு தாக்குதல் இந்தியாவில் ஏற்படுத்த முடியுமா என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறது. அதனால்தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரம்மோஸ் மிசைல் இன்று பாகிஸ்தான் முழுவதும் நாம் தாக்க முடியும் பிரம்மோஸை வைத்து என்று இப்போ ரீசெண்டாக போன ஒரு 4 நாள் முன்னாடி நாசிக்ல வந்து அறிவிப்பு கொடுத்தார். அது எது கொடுத்தாருன்னா, நீ நினைக்க தேவையில்லை, நீ மனசுல நினைச்சா கூட போதும், சொல்ல தேவையில்லை, மனசுல நினைச்சா கூட உனக்கு அழிவு நிச்சயம், அதுக்கு எங்க பிரம்மோஸே போதுமானது. அதுக்கு தோதாக பிரதமர் மோடி தீபாவளி அன்று INS விக்ராந்தை தேர்ந்தெடுத்து கோவா நிற்கும் கப்பல், அதாவது விமானம் ஏந்திய கப்பல், INS விக்ராந்த் போர்க்கப்பல். அந்த INS விக்ராந்த் என்பது ஒரு கப்பல் தான், அதை சுத்தி ஒரு 7-8 கப்பல் இருக்கும். அது ஒரு நேவல் ஃப்ளோட்டில்லா அப்படின்வாங்க. ஒரு கப்பல் போகாது, டிஸ்ட்ராயர், ஃப்ரிகேட் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு கப்பல்கள் ஒரு குழுவாக செல்லும். அது கூட தான் இந்த போர்க்கப்பல், அது தலைமை கப்பலாக செயல்படும். அதில் வந்து MiG-29 ரக விமானங்கள் இருக்கின்றன. நினைச்சப்ப நம்ம வேணும்னா கராச்சியை போய் அடிக்க முடியும். ஆல்ரெடி 1971 அடிச்சோம் இதே அன்றிருந்த INS விக்ராந்தை வச்சு. அதை தான் அவர் சொன்னாரு, அன்று INS விக்ராந்த் கராச்சியை நாசப்படுத்தினது செஞ்சது. அதன் நினைவாகத்தான் இந்த கப்பலுக்கும் அதே பேர் சூட்டப்பட்டுள்ளது, INS விக்ராந்த் என்று. ஸோ அந்த INS விக்ராந்த்ல இருந்து அவர் கொடுத்த மெசேஜ் என்னடான்னா, நெக்ஸ்ட் தாக்குதல் வந்து கடல் வழியாகவும் வரலாம். ஸோ மனசுல வச்சுக்கோ, நாங்க நினைச்சப்போ எப்படி அடிப்போம், எங்க அடிப்போம், எதை அடிப்போம் நீ நினைச்ச கூட பார்க்க முடியாது, ஆனா அடிப்போம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ.
இல்ல இந்த நடவடிக்கையின் மூலம் ஆக்கிரமிப்பு பகுதிகள், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகள், இந்த பக்கம் பங்களாதேஷ் அது போன்ற பகுதிகள்லாம் மீட்கப்பட வாய்ப்பு இருக்கா சார்? மீட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னா இது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அதாவது வருங்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து நான் இப்பயே கணிச்சு சொல்ல முடியாது. ஆனால் மீட்க வேண்டும் என்பது எல்லோருடும் ஆசை, என்னோடும் ஆசை. ஆனால் அந்த மீட்கப்பட வேண்டிய பகுதிகளில் மக்கள் வந்து வெளிப்படையாக கிளர்ச்சியில் இன்னும் அதிக ஈடுபட வேண்டும். அந்த அந்த இடத்தில் இருக்கும் இராணுவம் பாதுகாப்பு படைகளும், குறிப்பிட்டு பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டை விட்டு கைமீறி சென்றால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நிலைமை வரை அவர்களை தள்ள வேண்டும். பாகிஸ்தான் வந்து உள்நாட்டு பிரச்சனைகளை நாம் முழுகடிக்க வேண்டும். அதற்கு தகுந்தவாறு தான் நாம் சில முன்னேற்பாடுகளை செய்து சில விஷயங்கள் நடந்து வரணும் இருக்கின்றது. அங்க ஏற்கனவே அந்த தெஹ்ரிக் லைப்பை என்ற ஒரு அமைப்பு வந்து ஷபாஸ் ஷெரீஃபுக்கு எதிர்ப்பாகவே உள்ள போராடின்னு வராங்க சார். அந்த அமைப்பு உள்நாட்டு கலவரத்துல தெஹ்ரிக் லபை வந்து அவங்க காதிம் ரிஸ்வியோட குரூப் நினைக்கிறேன். அது இப்ப இல்ல, ஒரு 7-8 ஆண்டுகளாக ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க, அது கூடாது அப்படின்ற 7-8 ஆண்டுகளாவே அவங்க போராடிட்டு இருக்காங்க. தெஹ்ரிக் தாலிபான் வந்து டோகார் ப்ராவின்ஸ்ல ஒரு 25 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கொன்னுட்டு அவங்க வீடியோ மெசேஜ் வேற போட்டிருக்காங்க. பலூச்சிஸ்தான்ல டெய்லி ஒரு கலவரம் வெடிச்சிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு எல்லா தரப்பிலும் பாகிஸ்தான் உள்நாட்டு பிரச்சனைகளால் சூழப்பட்டுள்ளது. ஸோ இந்தியா வந்து இன்று அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவையானது அவ்வளோ இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல நம்ம வந்து தூதரகத்தை 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப திறக்க போகிறோம். ஆப்கானிஸ்தானுக்கு ராணுவ உபகரணங்கள் கொடுப்பதற்கும் வாய்ப்பு ஆல்ரெடி 20 ஆம்புலன்ஸ் உயர்தர ரக ஆம்புலன்ஸ் வந்து அமீர்கான் முத்தகி வந்தப்போ நம்ம இங்க கிஃப்டா கொடுத்தோம். அது இல்லாம மற்ற உபகரணங்கள் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மூலம் பாகிஸ்தானை தாக்குதல் செய்வதற்கும் தேவைப்பட்டால், ஏன்னா தஜிகிஸ்தான்ல துஷான்பேல நம்மளுக்கு பேஸ் இருக்கு. தஜிகிஸ்தானோட தலைநகர் துஷான்பேல வாஜ்பாய் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் 2003 இருந்து அந்த பேஸ் வந்து நமக்கு தளவானம் இருக்கிறது துஷான்பேல. அந்த தளவானத்தை ஆக்டிவேட் செய்து அதன் மூலமாக பாகிஸ்தானை தாக்க முடியும், இந்த சைட்லயும் தாக்க முடியும். ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானுக்கு 8ஆம் பொருத்தத்துல இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இப்ப கூட தெஹ்ரிக் தாலிபான் வந்து அதாவது அசீம் முனீரை குறித்தே சொல்றாரு, ஆண் மகனாக இருந்தால் எங்களுடன் மோது அப்படின்ற போல சொல்றாரு. உங்களுடைய ராணுவ படை அனுப்புறதுக்கு நீ எங்களுடன் நேருக்கு நேரு மோது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. 10 கோடி ரூபாய் வந்து சன்மானமும் வந்து அந்த தெஹ்ரிக் தாலிபான் அமைப்பு வந்து பாகிஸ்தான் அமைப்பு வந்து சொல்லியிருக்கு சார். ஏன் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப முத்தி போயிருக்கு? இது ஏதோ பார்க்கும்போது வடிவேல் காமெடி, டே குண்டா தடியா வாடா வாடான்னுவாங்களே, அந்த அளவுக்கு போயின்னு இருக்கே சார். ஆசிம் முனீருக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆனா ஆசிம் முனீரை தான் அவரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஷபாஸ் ஷெரீஃபை நம்புவதை காட்டிலும் ஆசிஃப் முனீரை தான் அதிகம் நம்புறாரு. காரணம் என்னடான்னா, ஆசிம் முனீர் பாகிஸ்தானையே வந்து பணயம் வைக்கிறதுக்கும் பாகிஸ்தானோட வளங்களை வந்து அமெரிக்காவுக்கு பணயம் வைக்கிறதுக்கும் ரெடி ஆயிட்டாரு. இவன் காலிலே விழுந்து விட்டான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு ஆசிம் முனீர் வந்து விட்டார் என்றதால் ஃபீல்டு மார்ஷல் முனீரை வந்து அமெரிக்கா நம்புகிறது. ஆனால் ஃபீல்டு மார்ஷல் முனீர் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்கும் அதிகாரிகளோ இல்ல பாகிஸ்தான் மக்களோ அவர்கள் நம்பவில்லை. ஆனால் ஷாபாஸ் ஷெரீஃபுக்கு வேற வழி இல்லை, ஃபீல்டு மார்ஷல் முனீரை நம்பிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஃபீல்டு மார்ஷல் முனீர் தான் ஷாபாஸ் ஷெரீஃபை பதவியில் அமர்த்தினார். ஸோ அவருக்கு விசுவாசமாக இருப்பது அவர்களின் தலையெழுத்து. இல்லை என்றால் தலை காணாமல் போய்விடும். இதற்கு வரலாறு இருக்கிறது. புட்டோ என்ன ஆனார், பெனசீர் புட்டோ என்ன ஆனார்கள், நவாஸ் ஷெரீப் நாடு கடத்தப்பட்டார். இது மாதிரி யூசப் ராசா கிலானி ஜெயிலுக்கு செல்ல வேண்டியதாகிட்டு, இம்ரான் கான் ஜெயிலில் இன்னும் வாடிக்கொண்டிருக்கிறார். நாளை ஷாபாஸ் ஷெரீஃபும் இதே நிலைமை ஏற்படலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் ஆசிம் முனீரை பகைத்து கொள்ள இப்ப இருக்கும் ஷாபாஸ் ஷெரீஃபுக்கு நெஞ்சில் உரம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் உள்நாட்டு பொருளாதாரத்தையோ இல்ல உள்நாட்டு பாதுகாப்பையோ அவர்களால் சீரமைக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் என்னால் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். வேண்டுமென்றால் ஆசிய கோப்பை திருடி வேண்டுமென்றால் பூட்டி கொண்டு வைக்கலாமே தவிர்த்து தீவிரவாதிகளிலிருந்து அவர்களின் உள்நாட்டு மந்திரி நக்வி
அவருக்கு தானே ஆசிய கோப்பை எந்து அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாரு. அந்த நக்வி தான் பாகிஸ்தானோட உள்துறை மந்திரி. அந்த நக்வியால கூட முடியாது. கையால் ஆகாத நக்விக்கு கோப்பை ஒரு கேடா? என்ன இதே தலைப்பா வச்சுக்கோங்க. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. ஜெயின், நன்றி.